இந்த மகா சிவா காற்றேங்கிறத ஒரு மனிதன் சொல்ல தொடங்கினானா தானாக வாசி கலை அவனுக்கு ஓடும். தானாக இந்த வாசி அவனுக்கு சித்தியாயிரும். அவனுக்கே சித்தியாயிரும். அவன் மேட்டை தூக்க மாட்டான். அவன் தனியா ஒரு இடத்த தேட மாட்டான். தியானம் பண்றேன்னு சொல்ல மாட்டான். அவன் ஆபீஸுக்கு போகும்போதோ அவன் வேலைக்கு போகும்போதோ தானா இந்த காற்று உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ சித்தி ஆகாத வரைக்கும் தான் ஒருத்தர் தியானம் பண்ணணும். சித்தி ஆயிடுச்சுன்னா தியானம் தானா நடக்கும். ஆனா அந்த உடல் ஒரு இடத்துல பலப்படுத்துறதுக்காக ஒரு யோகி என்ன பண்றாருன்னா 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்கார்ந்து சமன் பண்ணிக்கிறார். அவருடைய பிரயாணமும் தியானமா தான் இருக்கு. அவருடைய எல்லா செயலும் தியானமா இருக்கு. ஆனா அந்த உடலுடைய எல்லா பக்கமும் உடலை ஒரு வாகித்து இருக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து அதை பலப்படுத்திக்கிறார். இப்ப காலையிலேயோ மத்தியானத்திலேயோ வீட்டில் உட்கார்ந்து இந்த உடலை பலப்படுத்திக்கிட்டு தன்னுடைய பணியை செய்யும் போது எவ்வளவு பெரிய எதிர்த்தாக்குதல் இருந்தாலும் ஒரு மனிதன் அதிலிருந்து விடுபடுகிறான். ஒரு மனிதன் இந்த தியானத்துக்குள்ள முழுமையா கிடைக்க போறது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு தன்னை அறியாம ஒரு அமைதி கிடைக்கும். அவன் முதல் அமைதியாகிறான். நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னை யாரோ ஒருத்தர் ஒரு குளத்துல கல்லை தூக்கி போட்டா அந்த குளம் கலங்கும், அந்த தண்ணி ஒரு சின்ன ரவுண்டு வரும். அந்த மாதிரி யாரோ என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க சூழல் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆனா நிறைய மனிதருடைய வாழ்க்கை அவங்களுடைய லைஃப்ல நினைச்சது கிடைக்காத வரைக்கும் அவங்க துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள அந்த மௌனத்திலேருந்து கலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள உரையாடல் கம்மியா இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கணவன் ஒரு நாளைக்கு தனியா அவர் மட்டும் உள்ளுக்குள்ள அந்த மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் உரையாடிக்கிட்டே இருப்பார். மனைவி தனியா உரையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பேசிக்கிறது நீங்க 5 மணி நேரம் 4 மணி நேரம் தான் இருக்கும். ஆனா உங்க மனம் நீங்க தூங்கும் போதும் இயங்குது, நார்மலா இருக்கும் போதும் இயங்குது. அந்த ஏக்கம் நிக்கவே இல்லை. இந்த உலகத்திலே யோகிகள் சொன்னது, என்னைக்கு இந்த மனம் நிக்குதோ, இந்த மனதோட செயல் குறையுதோ அன்று நீயே இறைவனாகிறாய். இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, உன்னை ஆழ்ந்து சிந்திக்க வைக்கிறதுலையோ உன் உடலை பலப்படுத்துறதுலையோ நீ போக்கஸ் பண்றதுலையோ உன்னை சிதறடிச்சிருது. ஒரு மைதானத்துக்குள்ள இருக்க சத்தத்துக்குள்ள இரைச்சலுக்குள்ள என்ன ஆகும்? எப்பயுமே தமிழ்நாட்டுல இந்தியாவில் இரைச்சல்களை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. மக்களுக்கு இரைச்சல்னா ரொம்ப பிடிக்குது. அதனாலதான் அவங்க என்ன ரேடியோ ஓடினாலும் பாட்டு ஓடினாலும் வீட்டுக்குள்ளேயே இரைச்சலோட தான் வாழ்றாங்க. ஒரு பக்கம் அங்க சத்தம் கேட்டுட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் கிச்சன்ல ஒரு இரைச்சல் இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள அமைதியை அவங்களால உருவாக்க முடியாததுக்கு காரணம் உள்ள அவ்வளவு இரைச்சலா இருக்கு. அந்த மனதோட தீவிரத்தை தான் அந்த வீட்டுக்குள்ள பிரதிபலிக்குது. அந்த செயல் வடிவத்தை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஒரு தனி மனிதன் உள்ள இருக்கிற இரைச்சலை நிறுத்த ட்ரை பண்ணானா, முதல்ல அவனுக்கு பலப்படுறதோ அவனுக்கு பேர் ஆனந்தம் எங்க கிடைக்குதுன்னா, இறையா இல்ல, அவன் உடல் ஆனந்தமாகுது. அடுத்த கட்டமா என்ன ஆகுதுன்னா, அவன் சுவாசம் தெளிவடையுது. அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னா, அவன் சிந்தனை மேம்படுது. அப்ப அவனுடைய தேடுதல், அவனுடைய செயலெல்லாம் ரொம்ப வழக்கத்தை மீறுது. அதே நேரத்துல வேற வடிவத்தை நோக்குது. அப்ப ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அங்க யாராலையும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு மாறுறாங்க. அப்ப இந்த தியானத்துக்குள்ள ஒரு தனி மனிதனை துன்புறுத்தாத அளவுக்கு மாத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த நேரத்துல வேணாலும் எந்த சூழல்ல வேணாலும் நம்மளுடைய சார்ந்து இருக்கிற உறவினர்கள் தவறி போயிடலாம். எந்த நேரத்துல வேணாலும் யாராவது நம்ம உறவினர்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடலாம். அப்ப நம்ம ஒரு பிரயாணம் பண்ணணும், அங்க போகணும், ஒரு செயல் பேச வேண்டியது இருக்கும், இவ்வளோ சிக்கல் தான் இருக்கும். ஆனா இந்த தியானம் எந்த பிரயாணத்துக்குள்ள இருந்தாலும் எந்த செயலுக்குள்ள இருந்தாலும் அந்த இரைச்சல்ல இருந்து விடுபட வைக்கும். ஒரு தனி மனிதன் முதல்ல தியானத்துல உள்ள இருக்கிற இரைச்சல்ல இருந்து விடுபடுறான். அடுத்த கட்டமாக வெளியில இருக்கிற இரைச்சல்ல இருந்து விடுபடுறான். முதல்ல உள்ள இருக்கிற இரைச்சல் குறையப்பட்டுச்சுன்னா தான் அடுத்தது வெளியில இருக்கிற இரைச்சல் வரப்படும். நீங்க 1000 கொலா ரேடியோவை கட்டி பாட்டு போட்டீங்கனாலும் அதே இடத்துக்குள்ள உட்காந்து ஒரு யோகி தியானம் பண்ணுவோம். ஏன்னா உள்ள இருக்கிற இரைச்சலை நிறுத்தி இருக்கிறான். அப்ப வெளியில இருக்கிற இரைச்சல் அவனை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதனாலதான் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், உங்களை கல்லை தூக்கி போட்டாலும் உங்கள் தலையில தண்ணியை தூக்கி ஊத்தினாலும் ஒரு யோகி அழட்டிக்க மாட்டான். காரணம், அவன் சக்தி இருக்கு, சாமி இருக்கு, கடவுள் இருக்குலாம் கிடையாது. உள்ள இரைச்சலை நிறுத்திட்டா நீ கடவுள். இந்த உலகத்திலே நம்ம தேசத்தோட தலைவரோ இல்ல ஐநா சபையோட தலைவரோ
யாராலையும் நிறுத்த முடியாத ஒரே ஒரு செயல் உள்ள இருக்கிற இரைச்சலை. அந்த மனதை நிறுத்தவே முடியாது. அந்த மனதை நிறுத்துறதுக்கு ஒருத்தன் ட்ரை பண்றதே இந்த உலகத்திலே பெரிய சாதனைங்கிறான். அதுதான் பெரிய செயல். யோகிகள் கடவுளை பார்க்கறதுக்கு யாருக்கும் வித்தையை கத்துக் கொடுக்கல, கடவுளை பார்க்கறதுக்கு யாருக்கும் சொல்லி கொடுக்கல. அட மனிதா, உன் மனம் இந்த இரைச்சலை நிறுத்தி பாரு, அங்க நீயே கடவுளாக மாறுறாய், நீயே அங்க மௌனமாக மாறுறாய், நீயே ஒரு மலராக மலர்றாய், நீயே இந்த வாழ்க்கையை ஒரு பரிபூர்ணமாக நீ உணர்றாய், ரசிக்கிறாய். நீ உன்னை ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்க. நீ இந்த உலகத்தை ரசிக்கிற, வீட்டை ரசிக்கிற, கணவனை ரசிக்கிற, குழந்தைய ரசிக்கிற, பள்ளியை ரசிக்கிற, தலைவனை ரசிக்கிற, விளையாட்டு வீரர். உன்னை ரசிச்சிருக்கியா? உன்னை ரசிக்கணும்னா, அணுவணுமா ரசிக்கணும்னா உள்ள சத்தம் அடங்கணும். இந்த உள்ள இருக்கிற சத்தத்தை என்னைக்கு ஒருத்தன் நிறுத்த ட்ரை பண்றானோ, நிறுத்துறானோ, அவன் வாழ்க்கைய எந்த மனிதனாலையும் எந்த சத்தத்தாலையும் அவன்கிட்ட ஒன்றும் வேலைக்காவாது. அதனாலதான் இந்த உலகத்துல எத்தனையோ செயல் மிக தீவிரமா நடந்த போது கூட, சுதந்திர போராட்டம் தீவிரமா நடந்தது போல, இரண்டாவது உலக போர் நடந்தது கூட, ஒரு யோகி கிட்ட எதுவுமே வேலைக்காது. எத்தனை அணுகுண்டு போட்டது கூட அவன் வெளியில இருக்கிற இரைச்சல் அவனை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. இந்தியா முழுக்க துறவிகள் வணங்கப்படுறதுக்கும் சிவனடியார்கள்னா எழுந்து தன்னறியாம கும்பிடுறதுக்கு காரணம், அவன் சிவனடியார் காவி வெட்டி கட்டியிருக்கான் உத்தராட்சத்துக்காக இல்ல. இரைச்சலை நிறுத்த முடியாது. இந்த தியானத்துல அறிவு சார்ந்து ஞானத்தோட விஞ்ஞானமா சயின்ஸா நம்ம அதை பார்த்தது என்னன்னா, எனக்குள்ள மாற்றம் என்னன்னா, நான் சேஞ்ச் ஆனது என்னன்னா, இரைச்சலே உள்ள இல்லை. அந்த வடிவம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த இடத்துல நீங்க தூக்கி போட்டீங்களாலும் அப்படி அமைதி இருக்கு, எந்த இடத்துக்குள்ள தூக்கி கொண்டு போட்டாலும் சரி. அப்போ ஒரு மனிதன் என்ன ஆகும்னா, நீங்க எந்த இடத்துல போட்டாலும் அங்க உங்களை யாருமே துன்புறுத்த முடியாது அப்படின்னு ஒரு சூழல் உருவாயிருச்சுன்னா, நீங்க பொக்கிஷம் தானே, நீங்க வேற வடிவத்துக்குள்ள இருக்கிறவங்க தானே. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உள்ள இரைச்சலை நிறுத்தாம கிரியேட் பண்றீங்க. ஒரு சொகுசான வாழ்க்கையை, வீட்டுக்கு சுண்ணாம்பு பிடிக்கிறது, அந்த கிரியேட் பண்றீங்க. வீட்டை அலங்காரம் படுத்துறது, செடி வைக்கிறது, கொடி வைக்கிறது. உள்ள இரைச்சல் இல்லாம நீ கங்கையை உன் வீட்டுக்குள்ள கொண்டாந்தாலும் சரி, எத்தனை வடிவத்துக்குள்ள பல கோடிகளை கொண்டாந்தாலும் அங்க ஒண்ணும் நிகழாது. அங்க அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். யார் அனுபவிப்பா? உன் புலன்கள்லாம் வீணா போயிட்டு இருக்கு. உன் புலன்கள்லாம் அப்படியே கரைந்து வெளியில போய்கிட்டே இருக்கு. எதை வைத்து நீ அனுபவிப்பாய்? எதை வைத்து அதை நீ ஒரு செயல் வடிவமா பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப அவசியமா அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி தியானத்துக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி ஆன்மா, அருங்கோண சக்கரம், வெட்டவெளி, சுத்தவெளி, எங்கள் உடலும் எங்கள் உயிரும் இந்த பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிறது 3 டைம் ஒரு மனிதன் உச்சரிக்கிறது சரணாகதி தத்துவமா. இந்த சரணாகதி தத்துவத்துக்குள்ள ஆன்மா, அருங்கோண சக்கரங்கிறது சூரியனையும் சந்திரனையும் குறிக்கும், பார்வதி தேவியும் சிவனையும் குறிக்கும். ஒரு தனி மனிதனுக்கு இந்த பெடரியும் இந்த நெற்றியும் இந்த நரம்புகளாக ஒரே இடத்துல இந்த உச்சிக்குள்ள ஒரு குழி இருக்கு, அந்த இடத்துக்குள்ள கனெக்ட் ஆகுது. அவங்க சந்திக்கிறாங்க. இந்த பீனியல், இந்த பிக்குட்ரி, இதெல்லாம் மருத்துவ ரீதியா சொல்றாங்கல்ல, இந்த இடத்துக்குள்ள ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துது. அப்ப இந்த இடத்துக்குள்ள ஏற்படும் போது ஒரு மனிதன் முழுமையான ஒரு பேர் செயலுக்குள்ள அதிசயம் நிறைந்த ஒருத்தனா மாறுறான். அப்ப ஒரு உடல்ல இருக்கிற தலைக்குள்ள இருக்கிற ஒரு தத்துவத்தை தான் ஆன்மாவாக, அருங்கோணமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த வெட்டவெளி சம்பந்தமா, ஆகாய சம்பந்தமா தான் வெட்டவெளி, சுத்தவெளி, பரவெளிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுகிட்ட தன்னுடைய உடலையும் உயிரையும் விலை மதிக்க முடியாத செயல்ல உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ணி வைக்கிறேன். இந்த தியானம் நான் 15 நிமிஷம் பண்ணலாம், 10 நிமிஷம் பண்ணலாம். அந்த நேரத்துல உங்ககிட்ட குரு தட்சணையாக என்னையும் என் உயிரையும் உங்ககிட்ட வைக்கிறேன். 15 நிமிஷம் தியானத்துக்கு அப்புறம் அதை நான் திருப்பி அதை நானே எடுத்துக்குவேன், எடுத்துட்டு என்னோட பணியை செய்ய போறேன். ஆனா அதற்கு முன்னாடி இந்த தியானத்துல எனக்கு அடிப்படையா பெருசா எதுவும் தெரியாது. எதுவும் தவறு நடந்துடாம நல்ல இடத்துக்கு போறதுக்கு, இந்த தியானத்தை மேம்படுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கறத இங்க எந்த உருவமும் இல்லாத வெட்ட வெளியில ஒரு தனி மனிதன் ஒரு செயலோட செய்யறான்னு அர்த்தம். அப்ப எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இந்த பணியை செய்யறவனுக்கு ஒரு டைம் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துக்குள்ள ஒரு உயர்ந்த சக்திகள் தோன்றப்படுகிறது. அப்ப அதை அவனால உணர முடியும். ஒரு நாள் அவன் மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க பார்த்துக்கங்க. இதுதான் இந்த வடிவத்துல தான்
ஒவ்வொரு செக்ஷன்ல இருக்கிற தியானமும் இருக்கு. ஒரு தனி மனிதனுக்கு சந்திரக்கலை சூரியக்கலைன்னு 2 கலையும் ஒரே லெவல்ல கிடைக்கிறதே இல்லை. 100% ஒரு மனிதனுக்கு சந்திரத்தன்மையில காற்று கிடைக்கணும். ஒரு பெண்ணு நீர் வடிவத்துல இருக்கிறா, அவளுக்கு சந்திரத்தன்மையில இருக்கிறனாலதான் அவ பெண்ணு. நீங்க ஏன் ஆணா இருக்கிறீங்கன்னா சூரிய தன்மையில இருக்கிறனாலதான் ஆணா இருக்கிறாங்க. அப்ப சூரியன் என்பது உயிர் சக்தி, வெளியில பார்த்தா தெரியும். சந்திர தன்மையில இருக்கிறதுக்கு உயிர் சக்தியை பார்த்தா தெரியாது. உங்க விந்தணுக்கள்ல உயிர் சக்தியை பார்த்தரலாம், அவங்க ஸ்ரோனிதத்துல உயிர் துளியை பார்க்க முடியாது. அப்ப பெண் மூப்பு, பெண்ணுன்னு அடையாளம் எப்படி நம்ம செய்யறோம்னா, சந்திரத்தன்மையோட ஆதிக்கத்துல பிறக்கிறவ பெண்ணா மாறுறான். அவ சந்திர ஆதிக்கத்துல குறைவாக, சூரிய ஆதிக்கத்திலையும் குறைவா இருந்தா அவ ஆணாவும் இல்லாம பெண்ணாவும் இல்லாம மாறி போயிடுறான். அப்ப 100 விழுக்காடுல 80 விழுக்காடு 70 விழுக்காடு சூரிய தன்மையில இருக்கிறவன் ஆண் தன்மையில இருக்கிறான். அதே 100 விழுக்காடுல 80 90 70 விழுக்காடு சந்திர தன்மையில இருந்தா அந்த பெண் பெண் தன்மையில இருக்கிறான். இதுதான் பெண் ஆணுன்னு பிரிக்கிறாங்க. இந்த பெண் ஆணுங்கிறது இந்த சுவாசத்தை வச்சுதான் பிரிக்கப்படுது. இந்த சுவாசத்துல தாய் தந்தையில இருக்கிறது தான் இந்த குழந்தைக்கு அங்க உடல் ஃபார்ம் ஆகும்போது பெண் தன்மையோ ஆண் தன்மையோ கிடைக்கப்படுது. அப்போ மாசமா இருக்கிற ஒரு பெண்ணு சந்திரக்கலை அதிகமா ஓட தொடங்கும் போது அது பெண் தன்மையில அந்த குழந்தை அந்த உடல் ஃபார்ம் ஆகி அந்த பெண்ணுக்கான உணர்வுகள் எல்லா செயல் வடிவமும் அங்க கிடைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படுது. அதே சூரிய கலைக்குள்ள அந்த தாய் மாசமா இருக்கும்போது தான் ஆண் தன்மைக்கான தேவையான அனைத்து செயலும் அங்க கிடைக்கப்படுது. அப்ப தாயோட சுவாசத்துல இருந்து தான் ஒரு குழந்தையோட செயல் வடிவம் அங்க உருவாக்கப்படுது. அப்ப அவ என்ன சுவாசத்தை சுவாசிக்கிறாளோ அந்த வடிவத்துலதான் அவ குழந்தையோட செயல் வடிவமா இருக்கு. ஒரு தனி மனிதனுடைய ஆணோ பெண்ணோ ஒரு மருத்துவர் உங்களுக்கு சந்திரக்கலை ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு சூரியக்கலை ஓடிக்கிட்டு இருக்குன்னு எந்த தனி மனிதரும் எந்த மருத்துவரும் விவாதிச்சது கிடையாது. எந்த தனி மனிதருக்குள்ளேயும் நமக்குள்ள என்ன சுவாசத்தை சுவாசிக்கிறோம், என்ன சாப்பாடு சாப்பிட்றோம் வேணா நம்ம கவனிக்கிறோம். ஆனா என்ன களை ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாரும் கவனிக்கிறது இல்லை. அதே நேரத்துல நமக்கு சுவாசமாக நம்மளுடைய ஒரு பெண்ணுக்கு தலைவனாக இருக்கக்கூடியது, ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியது எதுன்னா சந்திரக்கலை. அந்த சந்திரக்கலையை நம்ம பிறக்கும் போது 90 விழுக்காடு 80 விழுக்காடு அந்த காற்று கிடைச்சிச்சு. அதே காற்று கடைசி வரைக்கும் கிடைக்குதா அப்படிதான் அந்த பெண்ணுக்கே தெரியாது. அந்த காற்றோட அளவு குறைய குறைய உடல்ல கழிவு சேரப்படுகிறது. உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே மாறப்படுது. அந்த உறுப்புகளோட செயல் வடிவங்கள் எல்லா தன்மையும் வேற வடிவத்துக்குள்ள போகுது. ஒரு காற்றோட தன்மை அதிகமா இருக்கும்போது ஒரு மனிதனுடைய உடல் சோர்வு அடையவே அடையாது. ஒரு மனிதன் வேற மாதிரி மாறுறான். ஒரு பெண்ணுக்கு 70% சந்திரக்கலையும் 40 விழுக்காடு சூரியக்கலையும் கிடைக்குது. அதனாலதான் ஆண் பெண் தன்மைக்குள்ள ஒரு பெண்ணுக்குள்ளயும் இருக்கும், ஆணுக்குள்ள 70% சூரியக்கலையும் 40% சந்திரக்கலையும் கிடைக்குது. ஆனா அதே வேளையில ஒரு யோகி என்ன பண்றான்னா 2யுமே சமமாக மாத்த ட்ரை பண்றான். சந்திரனையும் 100க்கு எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்குறான், சூரியனையும் 100க்கு எடுத்துட்டு வர்ற வாய்ப்பை உருவாக்குறான். இதுதான் அர்த்தநாதி தத்துவமாக சொல்லப்பட்டது. அப்ப அர்த்தநாதி தத்துவமாக ஒரு சைடுல பார்வதியும் ஒரு சைடுல சிவனும் இருந்தாருன்னா 100க்கு 100 சுவாசிக்க கூடியவர்கள். அவருக்கு தேவையான இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையானது என்னன்னா 100% சூரியக்கலையும் சந்திரக்கலையும் பயன்படுத்தக்கூடியவர்கள். இந்த காற்றுத்தன்மை வச்சு இவங்க எதையும் சாதிக்க முடியும், சாதித்தவர்கள்ங்கிறத காட்டுறது தான் அந்த அர்த்தநாதி தத்துவம், அந்த அர்த்தநாதியோட செயல் வடிவம். அது கடவுள் தத்துவம் அல்ல, முழுமையாக ஒரு சுவாசத்தை சுவாசிக்கிறவனுடைய வடிவம் இப்படித்தான் இருக்கும். இப்படிதான் அந்த செயல் வடிவம் இருக்குங்கிறதுக்காக ஒரு குறியீடாக மக்கள்கிட்ட கொடுக்கப்பட்டது, மக்கள்கிட்ட சொல்லப்பட்டது. இதுதான் செயல் வடிவம். இப்ப சுவாசத்துல உங்களுக்கு மாற்றம் கிடைச்சிருச்சுன்னா நீங்களே உங்க உடலை சோதிச்சு பாருங்க. அந்த உடல்ல இருக்கிற எனர்ஜி எப்படி வேலை செய்யுது, நீங்க எப்படி மாறுறீங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த சுவாசத்தோட அளவுனாலதான் நிறைய பேருக்கு திருமணம் ஆகும்போது முதல்ல மருத்துவரை சந்திக்கும் போது நீர் சத்து குறைபாடா இருக்கும். ஆணை சந்திக்கும் போது ஆணோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது உயிர் சக்தி கம்மியா இருக்கும்பா. அப்ப சூரியக்கலை அவருக்கு முழுமையா கிடைக்கப்படல. இந்த அம்மாவுக்கு சந்திரத்தன்மையில இருக்கிற முழு சுவாசமும் கிடைக்கப்பட்டாதான் அந்த நீர்த்தன்மை பெருக்கும், அந்த நீர் சக்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அப்ப இது 2மே ஒரு மனிதனுக்கு ரொம்ப குறைவா கிடைக்குது. அப்ப இது 2யும் உருவாக்குறதுக்கு ஒரு மனிதன் ட்ரை பண்ணாம உணவு மூலியமா கொஞ்சம் எடுத்துக்கிறான்.
அடுத்தது மருத்துவம் மூலியமா போய்க்கிறான். அடுத்தது நம்ம மூலிகை இலைகளை கிளைகளை பண்ணும்போது ஒரு வடிவம் கிடைக்குது. அவன் எங்கேயாவது காடு மலைகளுக்குள்ள போகும்போது அவனை அறியாமே அவன் சுவாசத்துல ஒரு மாற்றத்தை சந்திக்கிறான். அவன் சில கோவில்களுக்கு போகும்போது வழக்கமா ஒரு பெண்ணுக்கு 45% சந்திரக்கலை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவ பெண்ணுங்கிறதுக்கு அடையாளமே 70க்கு குறையக்கூடாது. எப்படி உங்களுக்கு சுகர் 400 போயிருச்சுன்னா அதிகம்னு சொல்றாங்களோ, ஒரு 130 இல்ல 120 தாண்டக்கூடாதுன்னு ஒரு அழகு வச்சிருக்கிறாங்களோ, 70 விழுக்காட ஒரு பெண் சந்திரக்கலையை குறைஞ்சிட்டானா அவ பெண் தன்மையே இழக்கிறான்னு அர்த்தம். அவ பெண்ணா இருப்பா, ஆனா உணர்ச்சி அற்று இருப்பா. அங்க உயிர் சக்தியே இருக்காது, அவளுக்கு நீர் சக்தியே இருக்காது. அவ என்ன பண்ணுவான்னா, ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், வெறுமனையா இருப்பா. அந்த உயிர் சக்தி என்னன்னா வெறுமனையா ஆக்காது, ஒரு ஒரு வடிவத்தை ஏற்படுத்தும். அதுதான் ரொம்ப முக்கியமான செயல். அப்ப ஒரு கோயிலுக்குள்ள ஒரு பெண்ணு போகும்போது 40 விழுக்காடு அந்த சந்திரக்கலையை சுவாசிக்கிறவளுக்கு அந்த கோயிலுடைய தாக்கத்துல அவளுக்கு 50, 55 எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சில மலைத்தொடர்களுக்கு போகும்போது அதே மாதிரி அவளுக்கு தெரியாமலே இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அவ என்ன பண்ணிட்டான்னா, எனக்கு புல்ல இருக்குது, எனக்கு சாமி ஏதோ ஒன்று பண்ற மாதிரி இருக்கு, இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றல் வருது. அந்த ஆற்றல்லாம் உங்களுக்கு எப்படின்னா இந்த காற்றோட செயல் வச்சுதான் சொல்ல முடியும். அப்ப அதே மாதிரிதான் ஒரு ஆணுக்கும் சூரியக்கலை அதிகரிக்கும் போது அவன் தன்னை மறக்கிறான். இதே சூரியக்கலை சந்திரக்கலை தீவிரமாயிருச்சுன்னா நீங்க உங்களையே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பேரானந்தமா மாறுறீங்க. இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல். இப்ப இந்த காற்றுக்குள்ள இருந்துதான் ஒட்டுமொத்தமான இந்த இரத்த நாணங்களை சுத்தம் பண்றதுக்கும் அந்த உயிர் செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அப்ப இததான் ஒரு யோகி உடலை வருத்தி கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட எழுத்து வடிவமாகவும் பேச்சு வடிவமாகவும் கொடுத்தான். இதுதான் தியானம். வேற மதம், இதுக்குள்ள கடவுள், மொழி இதெல்லாம் இல்லை. அடிஷனலா மக்களை பயமுறுத்துறதுக்கும் மக்களுக்குள்ள ஒரு செயல் வடிவம் கொண்டு வர்றதுக்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். ஒவ்வொரு கலைக்கும் சுவாசம் அப்படின்னு சொன்னா புரியாது, அதுக்கு சந்திரன்னு ஒரு பேர் வச்சான். சுவாசம் அப்படின்னா மறுவாட்டியும் புரியாது, அதுக்கு சூரியன்னு பேர் வச்சான். அதே மாதிரி உயர்ந்த செயல் ஒரு இடத்துல போகும்போது கிடைக்குதுன்னா, இந்த இடத்துல ஒண்ணு கிடைக்குது, அப்ப இந்த இடத்துக்கு பேரு சிவன் வைப்போம். இந்த இடத்துல ஒண்ணு கிடைக்குது, அதுக்கு பார்வதின்னு வைப்போம். இப்படிதான் பேர் உருவாக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கும் போது உங்க தந்தையோட பேரோ தாத்தாவோட பேரோ வைப்பீங்க, இல்ல குலதெய்வம் பேரோ வைப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச எங்கேயாவது வாழ்க்கையில கடந்து வந்த ஒரு செயலை அதை பரிபூர்ணமா வைப்பீங்க. அந்த மாதிரிதான் ஒரு யோகி தன்னுடைய அறிந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கோ அந்த செயலுக்கோ ஒரு பேர் சூட்டினான். அந்த பேரை மக்கள்கிட்ட கொடுத்தான். இந்த பேருக்குள்ளேயும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு, நீ அதை பயன்படுத்திப்பாரு. சில பேரை நம்ம உச்சரிக்கும் போது அதுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதனாலதான் பேரை ஒரு செயல் வடிவமா இருக்கும். அப்ப சராசரி மனிதனாக வைக்க பேரை ஒரு யோகி திறந்துடுறான். இப்ப நீங்களே ஒரு உயர்ந்த தியானத்துக்கு போனீங்கன்னா உங்க பேரை நீங்க விட்டுருவீங்க. ஏன்னா உங்க பேரை சொல்லி யாருமே கூப்பிடவும் மாட்டாங்க, நீங்களும் இன்னாரு பேரு இன்னாருடைய பேரன்னு சொல்லவும் மாட்டீங்க. அப்ப தானாக என்ன பண்ணுதுன்னா, நீங்க இங்க மனிதன் செயல்ல இருந்து உங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் கொடுக்கப்பட்டதோ அது எல்லாத்தையுமே நீங்க விட்டுறீங்க. உங்க தாய்கிட்ட இருந்து கிடைக்கப்படுறதை விடுறீங்க, உங்க தகப்பன்கிட்ட இருந்து கிடைக்கப்பட்டதை விடுறீங்க, உங்க மனைவி கிட்ட இருந்து கிடைக்கப்பட்டதை விடுறீங்க, உங்க உறவுகளா சேர்ந்து உங்களுக்கு பாராட்டு பத்திரம் எல்லாம் கொடுத்தெல்லாம் விட்டுறீங்க. ஆனா உங்களுக்கு இந்த யூனிவர்சல்ல இருந்து கிடைக்கப்படுற அத்தனை விஷயத்தையும் நீங்க ஏற்றுக்கிறீங்க. அங்க அந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் பார்க்கும்போது உங்களை கும்பிடப்படுறாங்க, உங்களை வணங்குறதுக்கு வாய்ப்பை உருவாக்கப்படுது. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வியர்ப்பாகவும் ஒரு கனெக்ட் ஏற்படும். இந்த பொருத்தங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 8 பொருத்தம் 9 பொருத்தம் கல்யாணத்துக்கு எல்லாம் வைக்கிறது எதுக்குன்னா, அந்த பக்கமும் இந்த பக்கமும் 8 இல்ல 9 பொருத்தங்களை ஏன் பார்க்கறாங்கன்னா கனெக்ட் ஏற்படும். வைப்ரேஷன் அப்படிங்கிறது தான் 2 வைப்ரேஷனும் அந்த கனெக்ட்ல இருந்தாதான் அந்த இல்லறத்துல ஒரு செயல் வடிவத்தை அவங்களால பெற முடியும். அந்த கனெக்ட் குறைஞ்சிச்சுன்னா ஒரு ஆண் மூப்பு அது தனியா இருக்கும், பெண் மூப்பு இப்படி கீழே இருந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. 2 சமமா இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் துயரம் வந்தாலும் அது பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போலான்னு தான் இந்த ஜாதகத்து வடிவத்திலையும் அந்த பொருத்தம் பார்க்கறது, பேர்ராசி பார்க்கறது, அந்த எல்லா வடிவத்தையும் கொண்டு வந்தார். சித்தர்கள் இந்த பொருத்தத்தெல்லாம் ஒரு ஆண் பெண்ணுடைய இணைப்புல குழந்தை பாக்கியம் இருக்குமா, இந்த உடல் சார்ந்த சூரிய கலையில இருக்கிற ஒரு ஆணும் சந்திரக்கலையில இருக்கிற இந்த பெண்ணும் சேர்ந்தா அவர்களோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லா இருக்குமாங்கிறத அப்படி வடிவத்துல அவர் பார்ப்பார். நோட்டை எடுக்க மாட்டாரு, கிரகத்தை பார்க்க மாட்டாரு, பேரை பார்க்க மாட்டாரு, பிறந்த தேதியை பார்க்க மாட்டாரு, ஒரு உடலை வச்சே அவர் கணிப்பார்.
இந்த ரெண்டு உடலுக்குள்ள என்ன தன்மை. அவர் ஏன்னா அவர் உடலை தன் உடலே ஆராய்ச்சி பண்ணவர், இந்த காற்றை ஆராய்ச்சி பண்ணவர், காற்றுக்குள்ள குழந்தை எப்படி கிடைக்குது, ஆணு எப்படி கிடைக்குது, பெண்ணு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தவர். அப்ப அவருக்கு தெரியும். இப்ப இந்த உடலும் சேரா சுவாசத்தை வச்சு முடிவு பண்ணுவார். இப்ப இவனுக்கு சூரியக்கலை நல்லா இருக்கும்போது, அந்த பொண்ணுக்கு சந்திரக்கலை நல்லா இருக்கும்போது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இணைப்பு என்ன இருக்குன்னா தெய்வீகமா மாறிடும். 70% ஒரு சந்திரக்கலை ஆதிக்கம் உள்ள பெண்ணும் 70% சூரிய ஆதிக்கலை உள்ள ஆணும் சேர்ந்தானா தெய்வீக குழந்தையை பெப்பாங்கிறது வரலாறு. இது வரலாறு. அங்க தெய்வீக குழந்தை நிச்சயமாக உருவாகும் அப்படிங்கிறது ஒரு செயல் வடிவம். இந்த புள்ளியத்தெல்லாம், இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தெல்லாம் நம்மகிட்ட உரையாடுறதுக்கோ டிஸ்கஷனுக்கோ ஆள் இல்லை. அப்ப இதுல டிராப் ஆகிறது யாருன்னா ஒரு மனிதன் தான். நமக்கு தேவையானதை நம்ம ஒரு எடுத்துக்க முடியாம தடுமாறி போயிடுறோம். இவ்வளவுதான் இது விஷயம். நீங்க இதை பார்த்துக்கங்க.